அடுத்ததாக விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். தமிழக கோவில்களின் பராமரிப்பு செலவுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் என்று மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் அறிவித்தபடி அந்த திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தலைமைச் செயலகத்திலிருந்து திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் புதுக்கோட்டை சமஸ்தானத்திற்குட்பட்ட 225 கோயில்களின் பராமரிப்பு செலவுக்கான காசோலையை கோயில் நிர்வாகியிடம் வழங்கினார். புதுக்கோட்டை சமஸ்தானத்திற்குட்பட்ட கோவில்களுக்கு முன்னதாக அரசு சார்பில் 1 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டு வந்த நிலையில் அவை 3 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோன்று கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட 490 கோவில்களின் பராமரிப்பு செலவுக்கு அரசால் வழங்கப்படும் நிதி 3 கோடியிலிருந்து 6 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதற்கான காசோலையையும் கோவில் நிர்வாகிகளிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். மதுரையில் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் அனிசேகர் ஆலோசனை நடத்தினார். ஜனவரி 2ஆம் வாரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடு பணிகள் குறித்து ஜல்லிக்கட்டு கமிட்டியினர், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோருடன் மாவட்ட ஆட்சியர் ஆலோசனை நடத்தினார். ஒமைக்ரான் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை பாதுகாப்பாக நடத்துவது தொடர்பாகவும் ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. சென்னை பெரியார் திடலில் அமைக்கப்பட்டுள்ள மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியன் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முதுபெரும் அரசியல் தலைவரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான தா பாண்டியன் கடந்த பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி காலமானார். அவருக்கு புகழஞ்சலி செலுத்தும் வகையில் சென்னை பெரியார் திடலில் தா பாண்டியன் உருவப்படம் அமைக்கப்பட்டது. இதனை கட்சியின் மூத்த தலைவர் நல்லகண்ணு திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதல்வர் மு.க.ஸ்டாலின் தா பாண்டியன் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கோவை மாவட்டம் சிறுமுகை அருகே அரசு பேருந்து மீது லாரி மோதியது. மேட்டுப்பாளையத்திலிருந்து சத்தியமங்கலம் நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது சிறுமுகை அருகே மற்றொரு சாலையில் திருப்பதியிலிருந்து வந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து மீது அதிவேகத்தில் மோதியது. இந்த விபத்தில் சாலையோரம் பேருந்து சாய்ந்தது. பேருந்தில் இருந்த 30க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்த நிலையில் அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். வரி ஏய்ப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட உத்தரப்பிரதேச வாசனை திரவிய நிறுவன தொழிலதிபர் பியூஷ் ஜெயின் 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார். பியூஷ் ஜெயினுக்கு சொந்தமான நிறுவனங்களில் வரி ஏய்ப்பு நடைபெறுவதாக வந்த புகாரை அடுத்து வருமான வரித்துறை, ஜிஎஸ்டி தலைமை இயக்குநரக அதிகாரிகள் மற்றும் ஜிஎஸ்டி புலனாய்வுத்துறை ஆகியோர் இணைந்து சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் ரொக்கமாகவே சுமார் 200 கோடி ரூபாய் வைத்திருந்ததைக் கண்டு அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். 23 கிலோ தங்கம், 600 கிலோ சந்தனம் உள்ளிட்ட பொருட்களும் பல்வேறு ஆவணங்களும் கைப்பற்றப்பட்ட நிலையில் பியூஷ் ஜெயின் கைது செய்யப்பட்டார். அவர் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் வரலாற்றிலேயே மிகப்பெரிய பறிமுதல் இதுதான் என மத்திய மறைமுக வரி மற்றும் கஸ்டம்ஸ் வரி தலைவர் விவேக் ஜோஹரி தெரிவித்துள்ளார். இமாச்சல பிரதேச மாநிலம் மண்டியில் 11,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். தவ்லாசித் நீர் மின்சாரம் மற்றும் ரேணுகாஜி அணை திட்டங்களும் இதில் அடங்கும். பின்னர் 28,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள முதலீட்டை ஈர்க்கும் முதலீட்டாளர்கள் கூட்டத்திலும் மோடி பங்கேற்றார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக எம்பி அனுராக் தாக்கூர், முதலமைச்சர் ஜெயராம் தாக்கூர் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ஜெயராம் தாக்கூர், உத்தரப்பிரதேச மாநிலம் காசியில் உள்ளதைப் போல மண்டி மாவட்டமும் மாற்றப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். ரஜினிகாந்த் பெயரில் அறக்கட்டளை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் டிஎன்பிஎஸ்சி தேர்வு பயிற்சிக்கான இணையதளமும் தொடங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அறக்கட்டளை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் விளிம்பு நிலை மக்களின் கல்வியை மேம்படுத்தி சமூகத்தில் அவர்களை பொருளாதார ரீதியாகவும் உயர்த்திட அறக்கட்டளை ஒன்றை நடிகர் ரஜினிகாந்த் தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டு மக்களின் கருணையும் அன்பும் தான் தனக்கு இவ்வளவு பெரிய புகழையும் பெயரையும் பெற்றுத் தந்ததாக ரஜினிகாந்த் எப்பொழுதும் கூறுவார் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் தான் முதல் கட்டமாக டிஎன்பிஎஸ்சி குரூப் தேர்வுக்கு மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் விதமாக சூப்பர் 100 பிரிவிற்கான பதிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட நடிகர் வடிவேலுவின் உடல்நலம் தேறி வருவதாக ராமச்சந்திரா மருத்துவமனை தெரிவித்துள்ளது. லண்டனில் படப்பிடிப்பை முடித்துவிட்டு திரும்பிய வடிவேலுவுக்கு கடந்த 23ஆம் தேதி கொரோனா உறுதி செய்யப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் அவரது உடல்நிலை தேறி வருவதாகவும் விரைவில் அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்றும் ராமச்சந்திரா மருத்துவமனை தெரிவித்துள்ளது. பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக செயலி நாள்தோறும் மக்களின் கருத்துக்களை கேட்டு வருகிறது. அந்த வரிசையில் பள்ளிகளில் மாணவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடலாமா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு கண்டிப்பாக இன்றும் அவசியமான ஒன்று என்றும் பயன்பாட்டாளர் ஒருவர் கருத்து பதிவிட்டுள்ளார்.